சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் செயலகத்தை முற்றுகையிட்டு ஊடகவியலாளர்கள் போராட்டம். ஊடகத்துறை பிரதி அமைச்சரின் சந்திப்பும் புறக்கணிப்பு. இலங்கைக்கு கிடைத்த $200 மில்லியன். பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி. திகிவளை கொள்ளை சம்பவம். காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 3 கடூழிய சிறை. மது விற்பனை நிலைய நிதி முறைகேட்டு வழக்கில் தலைமறைவான செந்தில் பாலாஜி தேடும் தமிழக காவல்துறை. மொரோக்காவில் இருந்து நீதி சென்ற சட்டவிரோத குடியேறிகள். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். அவர் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஊடக பிரதி அமைச்சரின் நிகழ்வினை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்துள்ளனர். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக $200 மில்லியன் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. இலங்கையின் வர்த்தகம், முதலீடு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி இலக்காக கொண்ட கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. இதில் $100 மில்லியன் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான மேலதிக நிதியுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொலைதூர மோதல் ஒன்றின் தாக்கம் காரணமாக இந்த ஒரு குடும்பமும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்படக்கூடாது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மாசாடோ காண்டா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், புதிய முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவித்தல் என்பன இந்த திட்டத்தின் பிரதான நோக்கங்களாக அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக அமைப்புகளை நவீனமயமாக்குதல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறைகளின் போட்டித்தன்மையை உயர்த்துதல், பொருளாதார வலயங்களுக்கு முதலீடுகளை கொண்டு வருதல் மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்தல் ஆகியவற்றுக்காக பல சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் ஊடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு இலங்கை பொருளாதாரம் சிறப்பாக முகம் கொடுக்கும் திறன் வலுவடையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தகராறு ஒன்றை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் 2 உள்ளிட்ட 3 கொழும்பு மேல் நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2008ஆம் ஆண்டு திகிவளை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறு முற்றியதைத் தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட பொதுமகனுக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் 2 தலா 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகச் சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன்படி கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $85.70 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கருத்து தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம்
கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை ஆடி அமாவாசை தினத்துக்கு முன்னர் மீள அள்ளி வலிவடக்கு பிரதேசத்துக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கீரிமலை வீதியில் சுண்ணக்கல் அகழ்ந்தமையினால் ஏற்பட்டுள்ள பாரிய குழிகள் டிப்பர் வாகனங்களில் கழிவுகள் எடுத்து வரப்பட்டு கொட்டப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொட்டப்பட்ட கழிவுகளை அங்கிருந்து மீள அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வந்த நிலையில் இனம் தெரியாத நபர்கள் குப்பைகளுக்கு தீ வைத்துள்ளனர். அது கடந்த 2 நாட்களாக எரிந்து வந்தமையினால் அதனால் ஏற்பட்ட புகை மண்டலத்தினால் அயலவர்கள் பெரும் சிரமத்திற்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் வலிவடக்கு பிரதேச சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போதே குறித்த பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ளுவதற்கே தவிசாளர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரியுள்ளனர். எங்க இடத்துல போடக்கூடிய நிலைமையில இருக்கிற கழிவு இருக்கிற மண்ணான்றதை செக் பண்ணி தான் போறது நாங்கள் அனுமதி கொடுத்தாங்களே தவிர இப்படி எழுமாற்ற கொண்டு வேற இடத்துல கொட்டப்பட வேண்டிய கழிவை கொண்டு உட்காத கழிவு இலத்திரனியல் கழிவு அதை விட மிருகங்கள கழிவு மிருக கழிவு கூட கொண்டு கொட்டியிருக்காரு. மருத்துவ கழிவு கூட இதுல தென்பட்டுருக்கு. அப்படியான கழிவுகளை கொட்டுறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அற்புதம் கொடுக்கவும் இல்லை. அந்த 2500 காசுக்காக நாங்கள் கொட்டையில இதை கொட்டப்பட்ட கழிவை ஏற்றி திருப்பி கொண்டு வரதுக்கு எவ்வளவு செலவு பெறுமன்றதை பார்ப்போம். செலவுகளுக்கு அப்பால இதுல சுற்றுச்சூழல் இருக்க குழந்தைகள வாழ்வாதாரங்களை பார்க்கணும். எல்லாம் பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளை இதுல நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிக்கிறோம்னா இலியான் காலில் அமைக்குதுன்னா சும்மா வந்து வைக்காது இல்லையா? இல்ல நாங்கள் நிக்கிற இடத்துல சுத்த வேலையா வைக்குது. துர்நாற்றம் வீசுது. நான் நேற்று அந்த குடும்பத்தில் கேட்டுக்கொண்டது இதை எக்காரணம் கொண்டு இந்த குப்பையை வந்து பற்ற வைக்க வேண்டாம். பற்ற வச்சதால வர்ற கழிவு சுவாசங்களுக்கு வந்து கட்டாயம் பாதிப்பு ஏற்படுது, சுவாச நோய்கள் ஏற்படுது. அதே மாதிரி காந்தன சொன்ன மாதிரி கொழும்பு பகுதி தென்பகுதியில இருந்தால் டெங்கு பரவி கொண்டிருக்கு. கட்டாயம் சுற்றுலா பயணிகள் இந்த தென்பகுதியில இருந்து இங்க எங்கிட்ட கீரிமலைக்கு இது சுற்றுலா மையம் கட்டாயம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. வருவினம் அவையலால பரப்படுற டெங்கு வந்து இங்க தண்ணி மழை காலத்துல தண்ணி நீர் தேங்கி அந்த இடத்துல டெங்கு நுழம்பு பரவி இந்த இடங்களையும் வந்து டெங்கு பாதிப்புக்கு உட்பட்ட பகுதியா மாற்றுறதுதான் இங்க வழிவகுச்சிருக்கிறோம். மற்றது வந்து நாங்கள் இதுல அண்டே சம்பவ இடத்துல வந்து தவிசாளருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்து குறிப்பிட்ட சம்பவ இடத்துக்கு வந்து கதவை லொக் பண்ணிட்டு போனது. லொக் பண்ண கதவை உடைச்சு திருப்பி கொண்டு ஊரவர்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினா நேற்றும் வந்திருக்காங்க. கண்டிப்பா எங்களை ஒரு சபை தவிசாளர்கிட்ட உத்தரவு மீறி செயல்படுறது தவிசாளருக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சபை அவருக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். தேசிய மாணவர் படையணியின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பயிற்சி முகாம் மிக கோலாகலமாக திருகோணமலை புனித சூசியப்பர் கல்லூரியில் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை முழுவதிலும் இருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த தேசிய மாணவர் படையணியின் பயிற்சி முகாமினை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் KP அருண ஜெயசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய மாணவர் படையணி ஏற்பாடு செய்துள்ள 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த பயிற்சி முகாம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை திருகோணமலையில் இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்துள்ள மாணவர் படையணியினருக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் 352 அதிகாரிகளும் பயிற்றுவிப்பாளர்களும் 52 நிர்வாக மற்றும் பயிற்சி அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வகையில் தலைமைத்துவம், ஒழுக்கம், உடற்தகுதி, அணிவகுப்பு, சாகச பயிற்சிகள், பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் குழு ஒருங்கிணைப்பு ஆகிய சிறப்பு செயலமர்வுகள் இதன்போது வழங்கப்படவுள்ளன. இந்த சிறப்புமிக்க பயிற்சி முகாமினை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் KP அருண ஜெயசேகர் நேரடியாக பார்வையிட்டார். முகாமின் பயிற்சிகளை ஆய்வு செய்த அவர் மாணவர்களின் ஒழுக்கத்தையும் திறமையையும் பாராட்டினார். தமிழக அரசின் மது விற்பனை நிறுவனமான டாஸ்மாகில் கடந்த திமுக ஆட்சியில் இடம்பெற்ற முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்பிணை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து செந்தில் பாலாஜி தலைமறைவாகியுள்ளார். எனினும் அவரை கைது செய்ய காவல்துறையினர் தேடுதல்களை நடத்தி வரும் நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்துள்ளது. திமுக அரசின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்பிணை மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து தலைமறைவான அவரை பிடிக்க தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பிணை நிராகரிப்பு முடிவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுவொன்றை அவசர வழக்காக நேற்று தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மேன்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கும் போது தங்களது தரப்பு கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என்று கோரி அதை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வட ஆபிரிக்க நாடான மொரோக்கோவில் ஸ்பெயின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கான குடியேறிகள் நீந்தி வந்த நிலையில் தனது வட ஆபிரிக்க பகுதியான செவிட்டோவில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்பெயின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஸ்பெயினின் செவிட்டா அல்லது மற்றொரு பகுதியான மெலிலாவை அடைய குடியேறிகள் முயற்சிக்கும் போது அவர்கள் கடலில் தடுத்து நிறுத்தப்பட்டு உடனடியாக மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது என ஸ்பெயின் உச்சநீதிமன்றம் இந்த மாதம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையிலேயே ஸ்பெயின் செவிட்டா பகுதிக்கு மொரோக்காவிலிருந்து குடியேறிகள் நீந்தி சென்றடைந்துள்ளனர். இதன்போது 15 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை ஊக்குவிப்பதற்காக மனித கடத்தல் வலையமைப்புகள் அதனை பயன்படுத்துவதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் செவிட்டா நகரில் பாதுகாப்பை பேணுவதற்கு அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மேலதிகமாக படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் செயலகத்தை முற்றுகையிட்டு ஊடகவியலாளர்கள் போராட்டம். ஊடகத்துறை பிரதியமைச்சரின் சந்திப்பும் புறக்கணிப்பு. இலங்கைக்கு கிடைத்த $200 மில்லியன். பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி. திகிவளை கொள்ளை சம்பவம். காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 3 கடூழிய சிறை. மது விற்பனை நிலைய நிதி முறைகேட்டு வழக்கில் தலைமறைவான செந்தில் பாலாஜி தேடும் தமிழக காவல்துறை. மொரோக்காவில் இருந்து நீந்தி சென்ற சட்டவிரோத குடியேறிகள் எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்த திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தினூடாக பார்வையிடுங்கள். வணக்கம்.